ஒரு ஃபாண்டன் கேக் பண்ணுறதுக்காக காசாபிளாங்கா பிராண்டில் சுகர் பேஸ்ட் ஆரஞ்சு கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே சரியான ஷாக்கு. ஏன்னா அந்த கவர்லேருந்து அதை ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்டோன் மாதிரி ஹார்டாக இருந்துச்சு. செம்மையான ஷாக் ஆகிட்டேன். நான் வந்து கவரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷாப்புக்கு கால் பண்ணி, எனக்கு வந்து நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்து தான் ஆகணும், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் எப்படி இப்போ இதில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இது பண்ணேன். நல்ல வேளை அங்கே வந்து இந்த காசாபிளாங்காவோட ப்ரொமோட்டர் இருந்தாங்க, சப்ளையர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், அப்படி வரலைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓப்பன் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி என்னோடய ஃபோர்ஸுக்கு நான் வந்து ரோல் பண்ண பார்த்தேன். ஆனால் என்னோடய ஃபோர்ஸ் அதுக்கு பத்தலை. சரின்னு என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோர்ஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களோட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துருச்சு. ஆனால் அந்த சப்ளையரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க வந்து எனக்காக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அர்ஜென்சிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் ஈரமான டவல் வந்து அது மேலே போட்டு வைக்க சொல்லுங்கள், கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லூஸ் ஆகும், அப்படி ரொம்ப லூஸ் ஆகிட்டா டைலூஸ் பவுடர் யூஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் என்கிட்ட டைலூஸ் பவுடரும் கிடையாது, சிஎம்சியும் கிடையாது. அந்த பர்சன் சொன்னதை நான் வந்து யூஸ் பண்ணலைனாலும் அவங்களோட எஃபர்ட்டை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருந்தேன். நல்ல வேளை இது எங்களுக்காக ஓன் யூஸ்க்காக தான் நான் வந்து இந்த கேக் பண்ணிகிட்ருந்தேன். அதனால அவ்வளோ ஒரு பதட்டமாக ஆகலை. எப்படியாச்சும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். எப்பயுமே ஃபாண்டன்ட் வந்து ஒரு கம்மியான ஒரு 1 இயர் அந்த மாதிரி இதில் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சு. இந்த மாதிரி வேறு ஆயிருந்துச்சு. இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி உள்ள ஃபாண்டன்ட் பாருங்கள். இது பேக் ஹெவன்கிற சுகர் பேஸ்ட்டு, பிளாக் கலரு. இது வந்து 2025 தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த 2026 இது வந்து ஏப்ரலில் முடிஞ்சிரும். ஆனாலும் இதை நான் வந்து வாங்கியிருந்தேன், இந்த கலரும் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு. இது பாருங்கள், நல்லா அழகாக ஸ்ட்ரெச்சியாக நல்லா இருந்துச்சு. இதில் நான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ணேன். ஃபுல் ஃபாண்டன்ட் கவர் பண்ணி நான் கேக் பண்ணதில்லை இது வரைக்கும். மோஸ்ட்லி க்ரீம்லேயே நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஃபாண்டன்ட் எப்படியா இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு ப்ராக்டிஸ் வேணும், அதனால நீ இந்த கேக் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் ட்ரை பண்ண வச்சுருந்தாங்க. எப்படியோ சமாளித்து நான் வந்து அந்த கேக்கு கவர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க, இந்த கேக்கோட இமேஜ் வந்து நான் வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஏஐ ஜென்ரேட்டட் கேக்கும் நம்ம பண்ணியாச்சு.